செவ்வாய்க்கு உரிய உத்தியோகங்கள்னு எடுத்துக்கிட்டா, செவ்வாய் ஒரு அதிகாரத்தை கொடுப்பவன். இந்த குரு பார்வை இருக்கிறதுனால எந்த வேலையில் அவர் இருந்தாலும், ஒரு போலீஸுக்கு போய் வேலை செஞ்சாலும் அதுல ஒரு இன்ஸ்பெக்டரா இருப்பாரு, அல்லது ஒரு டிஐஜியா இருப்பாரு, அல்லது ஒரு டிஜிபியா இருப்பாரு, அல்லது ஒரு எஸ்பியா இருப்பாரு. அந்த மாதிரி மிலிட்டரியில இருந்தா ஒரு கேப்டனா இருப்பாரு, ஒரு பெரிய ஒரு அத்தாரிட்டி பர்சனா இருப்பாரு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார். அது மட்டுமல்ல, பூமி தொழில் நிறைய நிலபுலன்களோட வெகு வசதியாக ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய, ஒரு பண்ணையார் மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடியவரா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த இரும்பு சம்பந்தமான தொழில்கள் அல்லது அக்னி முகாந்திரமான தொழில்கள், அக்னி முகாந்திரமான தொழில்கள்னா அந்த ஃபவுண்டரிஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, பட்டறைகள், அந்த மாதிரி வேலை, அதுல முதலாளியா இருப்பார் அவர். அதுதான் அவருக்கு தொழிலா இருக்கும். அதுல ஒரு அத்தாரிட்டி பர்சனா தான் அவர் இருப்பார். அவருடைய சொந்த தொழிலா இருக்கும், ஏன்னா அந்த உச்சம் பெற்று இருக்கிறதுனால. அதே மாதிரி அவருக்கு யோக பாவங்கள் வாழ்நாள் முழுக்க ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த தொழில்கள்லாம் அவர் பண்ணும்போது மெடிக்கல் ஃபீல்டுல கூட சில பேர் இருப்பாங்க இந்த மாதிரி இருந்தா. இந்த மெடிக்கல் ஃபீல்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி ஆடி மாசம் அந்த சூரியன் பார்க்குற மாதிரியோ அல்லது குரு பார்வையில அந்த செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறதோ, இந்த கிரகங்கள்லாம் நல்ல, இப்ப சூரியன் எடுத்துக்கிட்டீங்கன்னா குரு சாரம், செவ்வாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா சூரியன் சாரம். அதாவது லக்னாதிபதி ஒரு சுபரோட சாரத்திலையும், சூரியன் அந்த சுபரை இன்னொரு பாக்யாதிபதி என்று சொல்லப்படுகின்ற குருவினுடைய அந்த சுபருடைய சாரத்திலையும், இந்த கிரகங்கள்லாம் ஒண்ணுக்கு கேந்திர அமைப்பாகவும் இருக்கிற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால இவரை கையில பிடிக்க முடியாது. பெரிய ராஜயோகத்தில் இருப்பார், உயர்ந்த பதவிக்கு வருவார், அதிகாரமிக்க பதவியில இருப்பார். அத ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஏன்னா அம்சத்திலையும் அதே அமைப்பா வருது இல்லையா, அதனால அவருக்கு அந்த மாதிரி இருக்கும். அவர் அப்படி இடத்துலதான் பிறப்பாரு, அப்படிப்பட்ட உயர்வை தான் அவர் அடைவாரு, அந்த மாதிரி தான் அவர் வாழ்வார். செவ்வாய்க்கு உரிய உத்தியோகங்கள்னு எடுத்துக்கிட்டா, செவ்வாய்